ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு மகாபாரதத்தினுடைய 8வது நாள்ல இருக்கோம். ஆ கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, கருடனுடைய அம்மாவும், பாம்புகளுடைய அம்மாவும் பெட் கட்டி, அந்த பெட்ல வந்து பாம்புகளுடைய அம்மாவாகிய அந்த கத்ரு சீட் பண்ணி வினதாவ வந்து தனக்கு அடிமையாக்கிக்கிட்டாங்க அப்படின்றது வரைக்கும் பார்த்திருந்தோம். ஸோ கருடன் வந்து அவங்க அம்மாவுடைய அடிமைத்தனத்த வந்து போக்கணும்னு நெனச்சாரு. அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். அப்போ அவங்க அம்மா வந்து, "நீ இத கத்ரு கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு என்ன சொல்யூஷன்?" அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்ப கருடன் போனாரா? கேட்டாரா? என்ன செஞ்சாரு? அப்படின்றதோட நம்ம வந்து நிறுத்தியிருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருடனோட கதைய வந்து கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னா, அதெல்லாம் மகாபாரதத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கருடன் வந்து குட்டியா இருக்கிறப்போ, இந்த கிருஷ்ணலீலை நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். கண்ணன் என்னெல்லாம் சேட்டிதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த கருட லீலைன்னே இருக்காம். கருடன் வந்து அந்த அளவுக்கு அசாத்தியமான விஷயங்கள குழந்தையிலேயே வந்து பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவராம். சூரியனையே வந்து பந்தாடக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் அவருக்கு வந்து அந்த சின்ன வயசுலயே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் வந்து என்ன செய்றாராம், இந்த கருடன் வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப அவங்க அப்பா வந்து சொல்றாராம், பக்கத்துல வந்து ஒரு சேரி மாரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நெறைய கேனிபால்ஸ்னா என்ன மனுஷனையே அடிச்சு சாப்பிடக்கூடியவங்கலாம் வந்து இருக்காங்க. ஸோ, அதனால அத சுத்தி இருக்கிற அந்த நகரத்தாரோ, இல்ல அந்த வழியா போகக்கூடியவங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. ஸோ, அதனால நீ அங்க உள்ள எல்லாத்தையும் போய் முடிச்சிடு அப்படின்னு வந்து சொன்னாராம். ஸோ, அதனால இவர் என்ன செய்றாரு, அங்க போய் எல்லாத்தையும் அங்க உள்ள கேனிபால்ஸ அதாவது இந்த சாப்பிடுற எல்லாரையுமே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு இந்த கருடன் வந்துட்டு. திருப்பி அப்பா கிட்ட வந்து, "இன்னும் எனக்கு கொஞ்சம் பசிக்குது" அப்படின்னு வந்து சொல்றாராம். அப்போ வந்து என்ன சொல்றாராம், அவங்க அப்பா வந்து, "சரி இதெல்லாம் முடிச்சுட்டியா?" அடுத்து இன்னொரு இடம் சொல்றாரு. ஒரு தண்ணி தேங்குன ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு யானையும், ஒரு ஆமையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "நீ போயி அவங்க 2 பேத்தையும் எடுத்து சாப்ட்ரு" அப்படின்னு வந்து சொல்றாராம். உடனே சரின்னு சொல்லிட்டு கருடன் வந்து அந்த மடுவுக்குமே போறாரு. அங்க உண்மையிலேயே பார்த்தா, ஒரு யானையும், ஆமையும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இது என்னடா புது கதையா இருக்கு. யானை, ஆமை கூட சண்டை போடுதா? அப்படின்னு பார்த்தா, இந்த யானை, ஆமைக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த ஆமையும், யானையும் வந்து முந்தின பிறப்புல ஒரு சகோதரர்களா இருந்திருக்காங்க. அந்த யானையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரதீகன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமையோட பேர் என்னன்னு பார்த்தா, விபாவசு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா நெறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தாராமா. எனக்கு இவ்ளோ சொத்து வேணும், உனக்கு இவ்ளோ சொத்து வேணும்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அண்ணன் வந்து தம்பிக்கு குடுக்க மாட்டேங்கிறான். தம்பி வேணும் வேணும்னு கேட்டு சண்டை போடுறான். சரின்னு குடுத்தா கூட அந்த பங்க பிரிக்கிறதுல அவங்களுக்குள்ள சண்டை வந்து, ஒருத்தன ஒருத்தன் மாத்தி மாத்தி சாபம் விட்டுக்கிறாங்க. அண்ணன் வந்து தம்பிய பார்த்து நீ ஆமையா போவன்னு சொல்ல, தம்பி வந்து அண்ணன பார்த்து நீ யானையா போவன்னு சொல்ல, 2 பேரும் வந்து மாறிடுறாங்க யானையாவும், ஆமையாவும். சரி அப்படி மாறுன பிறகாவது 2 பேரும் அமைதியா அந்த குளத்துல இருக்காங்களான்னு பார்த்தா, அப்பயும் 2 பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்களாம். திருப்பி எதுக்கு சண்டை போடுறாங்கன்ட்டு தெரியல. ஸோ அப்போ இந்த இந்த முனிவர் வந்து கஷ்யப்பர் வந்து தன் மகனான கருடன் கிட்ட வந்து, "நீ அந்த யானையும், ஆமையும் போய் சாப்பிடு" அப்படின்னு சொன்னதுனால, இவர் என்ன செய்றாராம், அங்க போறாராம். அந்த யானையவும், ஆமையும் ஒரு கால்ல தூக்கிக்கிறாரு. சரி அங்கேயே வச்சு சாப்பிட வேண்டாம். நம்ம எங்கேயாவது போய் ரெஸ்ட்டா ஒரு மர அடியில போய் நின்னு, ஆ அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து நெனைக்கிறாரு. அப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த யானையும், ஆமையும் கால்ல தூக்கிக்கிட்டே ஒரு பெரிய மரத்துக்கு போறாரு. அங்க போய் ஒரு மர கிளையில போய் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்தோனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தோட கிளை கருடனோட வெயிட் தாங்காம அப்படியே உடைஞ்சு சரிய பாக்குதாம். அப்படியே சடக் சடக்குன்னு சவுண்ட் கேக்குதாம். அப்ப கருடன் வந்து அந்த சவுண்ட கேட்டு திரும்பி குனிஞ்சு பார்க்குறாரு. அப்படி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம ஆள்காட்டி விரல்லயும் பாதி பாதி அளவு எடுத்துக்கங்க. அந்த அளவு தான் வந்து முனிவர்கள் இருப்பாங்களாம். அவங்க பேர் வந்து என்னன்னு பார்த்தா வாலகீல்யாள்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாலகீல்யாள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கலாம் என்ன செய்றாங்களாம், அந்த மரக்கிளையில தலகீழ தொங்கிக்கிட்டு தவம் இருந்துட்டு இருக்காங்களாம். அதாவது நம்ம ஆள்காட்டி விரல்லயும் பாதி சைஸ் தான் இருப்பாங்க அவங்க வந்துட்டு. அப்போ ஐய்யய்யோ! இந்த மரக்கிளை கீழ ஒடிஞ்சுச்சுன்னா, இந்த முனிவர்கள்லாம் வந்து அடிபடுவாங்களே! இவங்களுக்கு வந்து சேதம் ஏற்படுமேன்னு சொல்லிட்டு, இந்த கருடன் என்ன பண்ணாராம், ஒரு கால்ல யானை, ஒரு கால்ல ஆம, ஒரு வாயில அந்த மரக்குச்சியும் பிடிச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருக்காராம். இந்த வாலக்கிளியாள்ஸ்க்குலாம் காத்தடிக்குது. என்னடா
இது? திடீர்னு ஏதோ காத்து பயங்கரமா வர மாரி இருக்குன்னு கண்ண திறந்து பார்த்தா, எல்லாம் காத்துல மிதந்துட்டு இருக்காங்க. கருடன் வந்து அப்படியே அச்சுக்குண்டா அவங்களலாம் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு வானத்துல. அப்படி பார்த்து என்ன பண்றாரு இந்த கருடன் வந்து ஒரு ஒரு லேண்ட்ல வந்து போயி மெதுவா லேண்ட் ஆகி, இந்த மரக்குச்சிய பைய கீழ வைக்கிறாரு. அந்த வாழைக்கிளியாள்ஸ்க்கு வந்து எந்த டேமேஜும் ஏற்படாத படிக்க. அப்படி வச்ச உடனே அவங்கலாம் கீழ இறங்கி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தாங்கல. "நீ யாருப்பா?" அப்படின்னு கேட்டோனே, "நாங்க நாங்க குட்டியா இத்துணூண்டா இருக்கோம். நீ எங்களுக்கு கூட சேதம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீ எவ்ளோ அக்கறையோட நடந்துகிட்ட நீ. யாராவதா இருந்தா" இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம எங்கேயாவது நடந்து போவோம். ஒரு 10 எறும்பு வந்தா நம்ம பாட்டுக்கு சடக்குன்னு மிதிச்சுட்டு தான் போவோமே தவிர, அது எறும்பு இருக்கேன்றக்காக ஓரத்துலயா ஒதுங்கி போவோம். இல்ல எறும்ப தூக்கி தனியா விடுவோமா? நம்ம உருவத்துக்கும், அந்த எறும்பு உருவத்துக்கும் கம்பேர் பண்றப்போ, நம்ம அத ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். ஸோ அதத்தான் இங்க வந்து இந்த விஷயத்த சொன்னா, அது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நமக்கு புரியும். ஸோ அப்ப இத்துணூண்டா தொங்கிட்டு இருந்த அந்த முனிவர்களுக்கு கூட எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கருடன் வந்து தூக்கிட்டு வந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. "நீ யாரு?" அப்படின்னு கேட்ட உடனே, "நான் வந்து இப்படி கஷ்யப்பரோட பிள்ளை" அப்படின்னு கருடன் வந்து சொல்றாரு. "அப்படியா? உனக்கு நாங்க வந்து ஒரு வரம் தரோம்." இந்த வாலக்கிலியால்ஸ் தான் வந்து கருடனுக்கு கருடன்னே பேர் வச்சாங்களாம். ஏன்னா, அந்த அளவு இவரோட கருணைய பார்த்து இவருக்கு வந்து கருடன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்களாமா. அம் அப்போ இந்த வாலக்கிலியால் முனிவர்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா, கருடனுக்கு வந்து ஒரு வரம் குடுக்குறாங்க. அவர் இந்த நல்லது பண்ணதுக்காக. "நீ வந்து இந்திரனையே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உனக்கு வந்து கிடைக்கும்பா" அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். இன் இப்போ வரம் குடுத்துருக்காங்களா? எதுக்காக இந்த வரம் குடுத்தாங்க? அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு மகாபாரதத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாலக்கிலியால்ஸ்லாம் வந்து முனிவர்கள் தானே! அவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், இந்த யாகத்துக்கு தேவையான ஒரு சின்ன குச்சி அத வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். எத்தன பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம்? 70,000 வாலக்கிலியாஸ் சேர்ந்து அந்த ஒரு சின்ன கட்டைய வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ இந்திரன் வந்து வானத்துலருந்து போறவன் அவங்கள பார்த்து எள்ளி நகையாடுறான். "இப்படி இந்த ஒரு சின்ன குச்சி தூக்குறக்கு இத்தன பேரா?" அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சு சிரிச்சானாமா. அது அவங்க மனச ரொம்ப காயப்படுத்திருச்சு. அந்த வாலக்கிலியால்ஸ்க்கு. "இரு, இரு உனக்கு ஒரு சரியான பாடத்த நாங்க கற்பிக்கிறோம். உன்ன தோற்கடிக்கிற மாரி ஒரு வீரன நாங்க உருவாக்கி அனுப்புறோமா, இல்லையா பாருன்னு" அவங்க மனசுல அன்னைக்கு நெனச்சுக்கிட்டாங்களாம் இந்த முனிவர்கள் எல்லாருமே வந்துட்டு. ஸோ அப்போ அது சரியான தருணம். ஏன்னா இந்த கருடன் வந்து ஏற்கனவே ஆற்றல் வாய்ந்தவரு. அவருக்கு இன்னும் சக்தி குடுத்தா கண்டிப்பா இந்திரனோட கொட்டத்த வந்து அவரு அடக்குவாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்களா, இந்த வாலக்கிலியால்ஸ் வந்துட்டு இந்த கருடனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்த குடுக்குறாங்க. சரி. இப்ப எதுக்கு இந்த கருடன் வந்து இந்த இந்திரன வந்து ஜெயிக்கக்கூடிய இதெல்லாம் தேவையா? இப்ப இந்த கதையெல்லாம் தேவையான்னு கேட்டீங்க அப்டின்னா, ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கத்ரு கிட்ட போயி கருடன் வந்து கேட்க போறாரு. "எங்க அம்மாவ என்ன செஞ்சா நீ விடுவிப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இந்த கத்ரு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே கத்ரு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாம்புகளுக்கெல்லாம் சாபம் விட்டுருக்காங்க, நீங்க அழிஞ்சு போவீங்கன்னு. அத நெனச்சுட்டு என்ன செய்றாங்க, ஓகே நம்ம குழந்தைங்களலாம் நம்ம ஏதோ ஆத்திரத்துல நம்ம வந்து அந்த மாரி செஞ்சுட்டோம். ஆனா நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நெனச்சு என்ன செய்றாங்க, அப்போ வானத்துல வந்து அமிர்தம்னு ஒண்ணு இருக்குது. அத குடிச்சா நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப யங்காவும், ரொம்ப நாளும் வந்து அவங்களுக்கு லைஃப் வந்து இருக்கும். அதனால அந்த அமிர்தத்த வந்து நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே வந்து இந்த கத்ரு வந்து வினதாவ அடிமையா வச்சிருந்தது மட்டும் இல்லாம, கருடனையுமே அவ்ளோ வேல வாங்குவாங்களாம். அந்த பாம்புகளெல்லாம் வந்து கூட்டிட்டு போக, கொண்டு போக வர, இந்த மாரிலாம் வேலையெல்லாம் வாங்குவாங்களாமா. அப்போ இந்த கருடன் வந்து என்னோட தாயினுடைய அடிமை தலத்த வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நீக்கி குடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்ன செய்றாங்க, "அப்படியா? அப்ப நீ ஒரு கண்டிஷன எனக்கு நிறைவேத்தி குடுத்த அப்படின்னா, நான் வந்து உங்க அம்மாவ இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறேன்." அப்படின்னு வந்து இந்த கத்ரு வந்து சொல்லுது. கத்ருனா யாரு? பாம்புகளோட அம்மா வந்து சொல்லுது. "என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நான் செய்றதுக்கு தயாரா இருக்கேன்." அப்படின்னு வந்து கருடன் வந்து சொல்றாரு. அப்போ இந்திரலோகத்துல வந்து அமிர்தம்னு ஒரு பானம் இருக்கு. அத நீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்ச அப்படின்னா, நான் வந்து உனக்கும் உங்க அம்மாக்கும் இந்த அடிமை தலத்துல வந்து நான் விடுதலை தரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆ இப்போ ஒரு சின்ன விஷயத்த விட்டுட்டேங்க. என்ன அப்டின்னா, இந்த கருடன் வந்து யானையும், ஆமையும் தூக்கிட்டு போனார்ல சாப்பிடுறதுக்காக. அத என்ன செஞ்சாருன்னு பார்த்தா, அத சாப்ட்டு முடிச்சுட்டாரு. ஆக்சுவலி வந்துட்டு. அப்டி சண்ட போட்டுட்டு இருந்தவங்கள சாப்ட்டு முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க வரம் குடுத்தாங்க இல்லையா முனிவர்கள, அதுக்கப்புறம் அத சாப்ட்டுட்டு தான் கத்துருக்கிட்டயே வந்து போறாரு. கத்துருக்கிட்ட போயி, இந்த மாரி கேட்குறாரு. அப்போ இப்ப கத்துரு வந்து சொல்லியாச்சு. எனக்கு வந்து அமிர்தம் வந்து வேணும் அப்டின்னு சொன்னதுனால
அம்மா கிட்ட போயி ஆசீர்வாதம் வாங்க போறாரு. "அம்மா, இந்த மாரி வந்து கத்ரு பாம்புகளுடைய அம்மா வந்து அமிர்தத்த எடுத்து குடுத்தா, உன்னையும் என்னையும் இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறதா சொல்லிட்டாங்க. நான் போய் எப்பாடு பட்டாவது அந்த அமிர்தத்த போய் நான் எடுத்துட்டு வாரேன்." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ இந்த கத்ருவோட அம்மா வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு 2 ஸ்லோகம் சொல்றதா சொல்றாங்க. அந்த ஸ்லோகத்த சொல்லி அ கருடனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அதாவது நவக்கிரகங்களாலயோ, இல்ல இயற்கை பஞ்சபூதங்களாலயோ, இந்த மாரி எந்தவித ஆபத்தும் இல்லாம அவர் எடுத்துட்ட டாஸ்க் வந்து நல்லபடியா போயிட்டு, நல்லபடியா குழந்தை வந்து வீடு வந்து திரும்பணும். அப்படின்னு வந்து சொல்றதா வந்து ஒரு 2 ஸ்லோகம் வந்து இருக்குது. இந்த 2 ஸ்லோகம் முடிஞ்சா, நான் எப்படியாவது கலெக்ட் பண்ணி அனுப்பி விடுறேன். என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுமே நம்ம குழந்தைங்கள் வந்து எங்கேயாவது தூர தேசத்துக்கு போறாங்க, எங்கேயாவது வெளியில போறாங்க, வர்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகத்த சொன்னோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரட்சையா இருக்கும், ஒரு காப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இல்ல, இந்த ஸ்லோகம்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டம் வந்து ராமாயணத்துல வருது. ராமாயணத்துல வந்து ராமர் வந்து நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கௌசல்யா மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்போ, இந்த கௌசல்யா மாதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த வினதா அந்த கருடன் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த மந்திரத்தால காப்பிட்டாளோ, அந்த மந்திரத்த நானும் மனசால நெனச்சு, "ராமா உனக்கு காப்பிடுறேன். அந்த மந்திரம் வந்து உன்ன ரட்சிக்கட்டும். உனக்கு எந்த ஆபத்தும் வராம நீ நல்லபடியா 14 வருஷம் கழிச்சு இங்க வந்து திரும்பி வருவ." அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஏன்னா காட்டுக்குள்ள போறப்ப திரும்பி வருவோமான்றது தெரியாது இல்லையா? அந்த காலத்துல வந்து. அதனால "நீ பத்திரமா நாடு திரும்புவ" அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதா இருக்கு. ஸோ நம்மளும் இதே கௌசல்யா பாணியவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைங்க எங்கேயோ வெளியில போறாங்க, வர்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த வினதா எந்த மந்திரத்தால தன் பிள்ளையான கருடனுக்கு காப்பிட்டாளோ, அதே மந்திரத்த நாங்களும் மானசீகமா பகவானுடைய திருவருளால நாங்க நெனைக்கிறோம், எங்க குழந்தையும் பத்திரமா வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்னாலே, அந்த ஸ்லோகம் வந்து சொன்னதா ஆயிடும். அதுக்கு உதாரணம் தான் பெஸ்ட் உதாரணம் தான் வந்து ராமனும், கௌசல்யாவும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப ஆசீர்வாதம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாச்சு. கருடன் வந்து இனி அவரோட பிரயாணத்த வந்து ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீ கோர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 8 நாள் பார்த்தோம் நம்ம வந்து. எத்தன உலகங்கள் இருக்கு, ஒவ்வொரு உலகத்துல யார் யார் இருக்காங்க, அங்கலாம் எப்படி போறது அப்படின்றத பத்திலாம் பார்த்தோம். இப்ப அப்படிதான் டிராவல் பண்ண போறாரு கருடன் வந்து. பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்மளோட பூலோகத்துல இருந்து அடுத்து ஒரு லோகத்த தாண்டி ஏன்னா சொர்க்கலோகம் இங்கேருந்து 2வது லோகம். நம்மளோட சேர்த்தா பூமியும் சேர்த்தா 3வது, பூமிய விட்டுட்டு கவுண்ட் பண்ணா 2வது. அந்த இடம் வரைக்கும் டிராவல் பண்ணி போகணும். இப்ப வந்து கருடன் வந்து போப்போறாரு. ஏற்கனவே அவருக்கு அந்த முனிவர்கள் குடுத்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. ஏன்னா இந்திரன ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. ஆ பிளஸ் அம்மாவோட ஆசீர்வாதமும் இருக்கு. அவருக்கும் மனசுல ஒரு வீரியமும் இருக்கு. கண்டிப்பா நம்மளோட டாஸ்க்க வந்து நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு. இந்த 3யும் மனசுல எடுத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பறந்து போய் சொர்க்கலோகத்துக்குள்ளயே உள்ள போயிட்டாரு. போனா சொர்க்கலோகத்துல ஈஸிக்குள்ள யாரையும் உள்ள வந்து விட்ற மாட்டாங்க. அப்போ கருடன் வந்தோனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தன பேர் வந்து சண்டைக்கு வராங்க. அப்ப கருடன் வந்து அவ்ளோ தூரம் பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால, அத்தன பேத்தையும் முடிக்கிறாரு. கடைசி முடிக்கிறார்ன்னா அழிக்கிறது இல்ல. அங்க உள்ளவங்கள அழிக்க மாட்டாங்க. அவங்கலாம் அடிச்சு கீழ விழுந்துர்றாங்க. திருப்பி எந்திரிச்சு கருடனோட சண்ட போடுற அளவுக்கு அவங்க உடம்புல வந்து சக்தி இல்லாம கீழ விழுந்துர்றாங்க. கடைசியா தான் இந்திரன் வராரு. இந்த மாரி அமிர்தம் எல்லாம் வந்து பூமிக்கெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா கருடன் வந்து கேட்கிறதா இல்ல. நான் வந்து கேட்க முடியாது. ஏன்னா, எனக்கு இந்த அமிர்தம் வந்து வேணும்னா வேணும். எங்க அம்மாவோட அடிமை தலத்த நான் வந்து நீக்கியே ஆகணும். அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப கருடன் எவ்ளோ தூரம் சொல்லியும் அவர் கேட்காம எடுக்க போறதுனால, இந்திரனுக்கும் கருடனுக்கும் பயங்கரமான சண்டை வருது. அப்போ இந்திரன் வந்து பலவிதமான ஆயுதங்கள வந்து பிரயோஜனப்படுத்தி கூட கருடன வந்து ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த அளவுக்கு என்ன செய்றாரு அப்டின்னா, ஆம் வீரமா சண்ட போடுறாரு. கடைசியா இந்திரன் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த வஜ்ராயுதத்த வந்து எடுத்துடுறாரு. அந்த வஜ்ராயுதம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம ஒரு முனிவருடைய முதுகு எலும்புனால தயாரிக்கப்பட்ட ஆயுதம் தான். அந்த முனிவர் தன்னோட வாழ்க்கை, தன்னோட தவ வலிமை அத்தனையவும் அந்த தன்னோட முதுகெலும்புல நிறுத்தி, அந்த முதுகு எலும்பத்தான் வந்து ஒரு ஆயுதமாக்கி இந்திரனுக்கு வந்து குடுத்திருப்பாரு. அப்ப அந்த ஆயுதத்த வந்து பிரயோஜனப்படுத்துறான் இந்திரன் வந்து. அப்போ கருடனுக்கு இத்தன ஆற்றல் இருக்கு. அந்த வஜ்ராயுதத்தையே முறிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா கருடன் வந்து அத பண்ணல. அதுக்கு மரியாதை குடுத்து கட்டுப்பட்டு அமைதியா
நிக்கிறாரு. எந்த ஒரு ஆயுதத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு நின்னோம் அப்டின்னா, அது வந்து நம்மள வந்து தாக்காது. அது வந்து அந்த இடத்துல வந்து நிக்கும். அப்போ இந்த இடத்தோட நம்மளும் நின்னுக்கலாம். இப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கருடன் வந்து எப்படி அதாவது பாம்புகளோட தாய் கருடன எப்படி வேல வாங்குனாங்க? கருடன் வந்து தன்னோட பசிக்காக அதாவது என்னன்னா, இதெல்லாம் சாப்பிட்டாருன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாரி தீங்கு பண்றவங்களுக்கு, இந்த மாரி வேற யாரோ ஒருத்தர் மூலமா கண்டிப்பா ஒரு முடிவு வரும் அப்படின்றத சொல்றதுக்காகவும் வந்து இருக்கலாம். ஸோ அப்போ மெயினா வந்து இந்த இது சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அந்த வாழக்கிலியால் முனிவர்கிட்ட இருந்து இவருக்கு வந்து வரம் கிடைக்குது இந்திரன ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கருடன் வந்து இந்திரன ஜெயிக்கக்கூடிய அந்த வரத்த வந்து வாங்கிக்கிட்டாரு. அம்மா கிட்டயும் ஆசீர்வாதத்த வாங்கிக்கிட்டாரு. ஸோ அமிர்தத்த பெற்றுட்டு வரணுன்ற டாஸ்க் வந்து கர்த்தர் குடுத்திருக்கிறதுனால, நேரா இந்திரலோகத்துக்கு போயி, அங்கருந்து அமிர்தத்த எடுக்கறக்காக போராடுறாரு. அப்ப இந்திரன் வஜ்ராயுதத்த பிரயோஜனப்படுத்துறனால கட்டுப்பட்டு நிக்கிறாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கட்டுப்பட்டு நின்னாரு. அப்ப ஒருத்தர் வந்து பிரத்யட்சமாகுறாரு. இவரோட வீரத்த பார்த்து மயங்கி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. "இப்படியும் ஒரு வீரனா?" அப்படின்னு சொல்லி. அப்படி மயங்கி வந்து நின்னது யாரு? அதுக்கப்புறம் கருடனுக்கு என்ன நடந்தது? அமிர்தத்த எடுத்தாரா? ஏன்னா பூமிக்கு அமிர்தம்ன்றது வரவே கூடாது. வந்தா பல ஆபத்துக்கள் வந்து நேரும். அப்போ அந்த புதுசா வந்தவரும், இந்த இந்திரனும் எடுத்துட்டு போக அனுமதிச்சாங்களா? அதுக்கு அடுத்து பின்னாடி என்ன நடந்துச்சு? அப்படின்றத பொறுத்திருந்து கேட்போம். பெருமான் திருவடிகளுக்கே பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.